அண்ணா என்ன விட்டுட்டு போகாதீங்கண்ணா. அண்ணா கையை பிடிச்சி இழுத்தீங்களா? என்ன ப்ரோ கையை பிடி உனக்கு கூப்பிடு. கை வாங்க பண்ணோம். லவ் பண்ணுறாருண்ணா அவங்கள. ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, இன்னைக்கு ஒரு பிராங்க் தான் பண்ண போறோம். என்ன பிராங்க்? டேய் சொல்லு. டேய் என்னடி வாய்ஸ் இது? அது சொல்லாத, என்ன பிராங்க்னு மட்டும் சொல்லுது. கேர்ள் ஃப்ரெண்ட் பிராங்க் பார்க்க போறோம் गाइस. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு இங்க வந்து அழகா நில்லண்டா, ஏன்டா ஓடி ஓடி போற? அதான் இன்னைக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் பிராங்க் தான் பார்க்க போறோம். இது யாரும் இல்லை, என்னோட ஃப்ரெண்டு தான். இங்கே ஒன்னே பார்க்க அப்படியே பாருங்க எப்படி இருக்கான்னு பாருங்க. இப்போ வெளில புர்க்கா தான் போட்டிருக்கான், ஆனால் என்னோட ஃப்ரெண்டு தான் அவன். நான் இது என் ஃப்ரெண்டு தான். ஹேனே எல்லாருமே சேர்ந்து தான் இன்னைக்கு வீடியோ எடுக்க போறோம். பாருங்க கைஸ், சூப்பரா இருக்கும். கன்ஃபார்ம் பாருங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வாங்க போய் பார்ப்போம். பாருங்க, நீங்க பாருங்க. என்டர்டெயின்மெண்ட் மோட்டிவ்ல எடுத்துக்கோங்க, யாரும் தப்பான மோட்டிவ்ல பார்க்காதீங்க. ஸ்கிப் பண்ணிடாது. என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ் ஒன்லி. பார்த்த உடனே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. உள்ள என்ட்ரி ஆகும்போது தான் உங்களுக்கு நல்லா இருக்கும். பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகே गाइस, இப்போ பிராங்க் பண்ற இடத்துக்கு போய் நம்ம உங்களுக்கு காட்டுறேன். தாத்தா ஒரு நிமிஷம். இங்கே தாத்தா ஒரு இங்கே தஞ்சாவூர் ஜங்ஷன் எங்க இருக்கு? தஞ்சாவூர் ஜங்ஷனுங்களா? ஒரே ரோடா போயிடுங்க. ஒரே ரோடா போனீங்கன்னா காலேஜ் வரும், குந்தராஜ். அதில் வந்து இப்போ ரைட்டில் கட் பண்ணுங்க. ஒரு நிமிஷம். நான் அந்த பொண்ணை லவ் பண்ணுறேன். வீட்டுக்கு தெரியாமல் இழுத்துட்டு வந்துட்டேன் இந்த பொண்ணை. அதான் அவங்க அண்ணங்காரன் வேறு துரத்திக்கிட்டே வந்துட்டு இருக்காப்புல. அதான் ரயில்வே ஜங்ஷன் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அங்கே நாங்கள் ட்ரெயின் ஏறி போயிடுவோம். அதான் கரெக்டாக சொன்னீங்கன்னா எனக்கு போனீங்கன்னா ரைட்டில் திரும்புங்க. அவங்க அண்ணன் வேற ரொம்ப டரரு, என்னை வெட்டுவன்னு வேற சொல்லிட்டு தெரியுதாரு. அண்ணன் வந்துட்டார். கடலில் அண்ணன் வந்துட்டாங்க. அண்ணா நீங்கள் தானே எதுவும் சொல்லணும். அண்ணா அடிக்கிறாங்க. ஒத்துக்க மாட்டாங்கண்ணா. ஏன்னா நான் வேற ரிலிஜியா, நீ வேற ரிலிஜியனா, அதனால என்ன என் மேலே கை வைக்கிங்க, அவன் மேலாம் வைக்காதீங்க. அண்ணன் தான் எங்களை சேர்த்து வைப்பாரு. புரியல, கேட்காம வெளியே வருவா, நான் கேட்காம இருக்கணும். அப்படிலாம் இல்லை, அண்ணன் தான் எங்களை சேர்த்து கோயிலில் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அண்ணா நீங்கள் சொல்லுங்க, நான் இருக்கேன், பார்த்துக்க, யாராக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுங்கண்ணா. ஆதரவுன்றது எல்லாம் ஒரு பொதுவான். தங்கச்சி நான் சேர்த்து நீ சேர்த்து தானே. வாங்க, அண்ணன் இருக்காங்க, வா நமக்கு அண்ணன் இருக்காங்க, வா பார்த்துப்பாங்க. அண்ணன் பின்னாடி நின்னுக்க. அது வந்து போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா நான் போடிக்கிறேன். நான் வாங்கின நம்ம பார்த்துக்கலாம். யாருன்னு அவன் ஒரு ஆள் பாருங்க, நம்ம 2 பேரு. நீங்க வெப்ப வட்டு கொடுத்தாதான். இந்த பாருங்க, இந்த பொண்ணுகிட்டே கேளுங்க, பொண்ணுகிட்ட வேணா கேளுங்க. என்ன பிடிச்சிருக்குல்லடி உனக்கு? உங்க கூட தான் வருவேன் பாருங்க. நான் பசங்களுக்கு போடிக்கிறேன், அதான் சரியா. அண்ணன் இருக்காரு, பார்த்து பாரு. அண்ணா என்ன விட்டுட்டு போகாதீங்கண்ணா. அண்ணா 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 வெட்டிடுவாண்ணா நீ. என்ன பாதிலே விட்டுட்டு போகாதீங்கண்ணா. சாவுல என்னம்மா என்னாச்சு? பஸ் கேட்டாரா? பஸ்ஸுக்கு எப்படி போகணும்னு கேட்குறேன். ஏன்? அதுக்கு வா, நான் கூட்டிட்டு போறேன். கையை பிடிச்சி இழுத்தீங்களா? என்ன ப்ரோ கையை உனக்கு கூப்பிடு. கையை பிடிச்சி இழுத்தீங்களா ப்ரோ? ஒரு நிமிஷம் இருங்க. கையை பிடிச்சி பஸ் எப்படி போறோம், கையை பிடிச்சி வா, நான் கூட்டிட்டு போறேங்கறாரு. என்ன சொல்லலாம் ப்ரோ? சும்மா என்ன ப்ரோ இதெல்லாம் பொண்ணுகிட்ட இதெல்லாம் பண்ணலாமா? சும்மா இருங்க ப்ரோ. கம்ப்ளைன்ட் பண்ணுங்க போலீஸ்ல. எனக்கு இதா இருக்கு. எனக்கு என்ன பண்ணாங்க? கையை பிடிச்சிட்டு நான் கூட்டிட்டு போறேங்கறாரு. ஒரு பொண்ணு போயிட்டு வாங்க பண்ணுவோம். கம்ப்ளைன்ட் பண்ணுவோம். சொன்னியா இல்லையா? வாங்க பண்ணுவோம். லவ் பண்றாருன்னா அவங்கள லவ் பண்ணுவோம். நம்ம பண்ணுவோமா கேக்குறாரு. வாங்க பண்ணுவோம். எதுக்கு லவ் உங்களுக்கு? வாங்க பண்ணுவோம். லவ் எல்லாம் பண்ணலாம். ஏன் ப்ரோ? எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. எப்போ வரீங்க? எப்போ வரீங்க? கையை பிடிச்சலாம் இருக்கிறதெல்லாம் என்ன பழக்கம் ப்ரோ? தப்பு இல்ல ப்ரோ. ஒண்ணும் இல்ல, வாங்க பண்ணலாம். என்ன பண்ணலாம்? லவ் பண்ணலாமா ப்ரோ? லவ் பண்ற நீயா அதுல இருக்க? இரு விடுங்க, லேட் ஆச்சு, பஸ் இருக்கு. பஸ் ஆரியா பொண்ணு ப்ரோ. இது பொண்ணுகிட்ட எல்லாம் அப்படி பண்ணலாமா ப்ரோ? பொண்ணு மாதிரியா இருக்கு ப்ரோ. அப்புறம் என்ன பண்ணு மாதிரியா இருக்கு? தூக்குங்க, காலை தூக்குங்க ப்ரோ. அது பின்தானே பின் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காதீங்க. நான் கொஞ்சம் ரகடான ஆள் ப்ரோ. சாரி ப்ரோ, பிராங்க் ப்ரோ, பிராங்க் ப்ரோ. இது பிராங்க். எதை வச்சு கண்டுபிடிச்சீங்க? சாரி ப்ரோ, விளையாட்டுக்கு தான் பண்ணேன். கேமராவை வச்சிருக்கீங்க, என்ன பார்த்தா. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ, பை. மோட்டோ கிரஸ் என்ன ப்ரோ? இது ஆக்ஷன் மேடம்.
இப்போ நல்லா சிரிக்கிறான் பாருங்க இவனோட. உங்களை ட்ராப் பண்ணிக்கலாம் பஸ் ஸ்டாண்டில். யார் இந்த பொண்ணு? அப்புறம் ட்ராப் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க. திருச்சி பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ணுங்க. அது ஏன் ப்ரோ என்கிட்ட சொல்கிறீங்க? நீ எதுவுமே பேச மாட்டியா? இப்படி மண்டையை மட்டும் ஆட்டிக்குவேன். நான் உன் காலேஜ் வழியாக தான் போகிறேன், வா உன்னை ட்ராப் பண்ணிடுறேன். தஞ்சாவூர் திருச்சி தானே போனோம். இந்த ஏரி ஆனால் அந்த பஸ் ஸ்டாண்டில் மட்டும் இறக்கி விட்ருக்கேன். ஏறிப்போ. டேய் எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குண்ணே. சரி பிடிக்கிறதா அவர் ஓகே பண்ணா ஓகே பண்ணிக்க. என்ன பார்த்தா பிடிச்சிருக்கு. ப்ளீஸ். யாருன்னே தெரில. ப்ளீஸ் ஒரு பொண்ணு. உங்களுக்கு தெரியுமா? தெரியாதா? ஒரு பொண்ணு தெரியுமா அவங்கள? தெரியும். யாரு? டெய்லியும் நான் பார்ப்பேன் அவரை. டெய்லியும் பார்ப்பீங்க? போய் சொல்கிறாரு இல்லைன்னு. இல்லை டெய்லி பேசுவார் வந்து என்கிட்ட. என்ன பேசுவாங்க? ஏன் இங்கே போயிட்டுருக்க வந்து உட்காருன்னு சொல்லுவார். எந்த ஊர்? எந்த ஊர்? நானா சரஸ். ஏதாவது என்னம்மா என்கிட்ட சொல்லு, நான் சொல்கிறேன். இங்கே போகிறோம். சிங்கப்பூர்லேருந்து எப்படி வந்த? ட்ரெயினில் வந்தியா ஆட்டோவில் வந்தியா? ஃப்ளைட்டில் வந்தா. நான் சுற்றி பார்க்க வந்தேன். டெய்லி நான் வருவேன் இங்கே வாக்கிங் போகிறதுக்கு. டெய்லி வாக்கிங் போறியா? சிங்கப்பூர்லேருந்து இங்கே வந்து வாக்கிங் போகிறோம். தெரியும் உனக்கு? புது பஸ் ஸ்டாண்ட். இவங்க டெய்லி என்னை கூப்பிடுவாங்க. கூப்பிடுவாங்களா? நான் கூப்பிடுவீங்க அப்படிங்கிறாங்க. யாருமே இந்த கேட்க மாட்டாங்க இவர் பண்ணுறதை பார்த்து. நீங்கள் ஏதாவது கேளுங்க எனக்கு. அதனால அவளை நான் பிடிச்சிருக்குன்னு வந்து சொன்னேன் அவங்ககிட்ட. டார்ச்சர் பண்ணுறாங்க. டார்ச்சர்? ஆமாம் அப்படி தான் இருக்கும் அது. ஏன்னா டார்ச்சர்லாம் பண்ணுறீங்க தப்புன்னா அதை. இந்த ஊர் இல்லை சிங்கப்பூர். சிங்கப்பூர் அட்ரஸ் காட்டு. சிங்கப்பூருக்கு அட்ரஸ் இருக்கா? இருக்கு. குறுக்கு சந்தா. ஆஃப்ரிக்கன் ஸ்ட்ரீட். ஆஃப்ரிக்கன் ஸ்ட்ரீட் தானே? ஆப்பிரிக்கன் ஸ்ட்ரீட்லாம் எந்த உன்னுடைய இது? எங்கே உன்னுடைய இது? ஒர்க்கு ஃபேமிலி ஃபுல்லாக செட்டில் சிங்கப்பூர் சிட்டிசன். நீ எங்கேருந்து வந்து ஆமாம் வந்து உட்காருமா. பயப்படுறியே ஆமா. அப்படி அவர் இப்படி பண்ணுவார். எப்படி பண்ணுவார்? என்ன உட்காருமா, நான் தான் இருக்கல எதுவும் பண்ண மாட்டார். உங்கள் பக்கத்தில் உட்காருறேன். சரி இங்கே வேணாம்மா, இப்படியே உட்காருமா, நான் தான் இருக்கல எதுவும் பண்ண மாட்டாங்க. நான் பயமாக இருக்கேன். அமைதியா இருக்காரு. இல்லை இல்லை நேற்று நைட்டு அழுதேன் நான் வீட்டில். அழுதியா? என்னம்மா சொல்கிற? உட்காந்துக்கு விட்டா போய் இப்படியா அவகூற வார்த்தையில பேசாதீங்க. இதெல்லாம் பண்ணா மாட்டிக்குவேன். பாரு அண்ணன் கோவமாயிட்டாரு. உண்மையே சொல்லிடுமா? நேரம் வந்து இப்போ இதில் வந்து விட்றாரு. எங்கே இப்போ விசாரிக்க இப்போ நேரம் இங்கே வந்து விசாரிக்க வச்சுருவோம். இப்போ உண்மையை சொல்லு. உண்மையே சொல்லுமா. யாருமா நீ? மீடியா இருக்கு எனக்கு. பயப்படாதம்மா, அண்ணன் நான் இருக்கேன். யாருன்னு சொல்லு. நானா? ஒரு பொண்ணு. நீ பொண்ணுன்னு எனக்கு தெரியுமா? பொண்ணுன்னு தான் தெரியுது. எங்கேருந்து வர? எங்கேருந்து வர? அண்ணன் எப்படி தெரியும் உனக்கு? புது பஸ் ஸ்டாண்டே ஊரு. அண்ணனை எப்படி அன்னைக்கு பார்க்க? அண்ணன் இன்னைக்கு இல்லை. என்ன காரணத்துக்காக? இங்கே நான் சுற்றி பார்க்க வந்தேன். இங்கே உட்காந்துக்கலாமான்னு கேட்டேன் அண்ணன்ட்ட. உட்காந்துக்கோ, பக்கத்துலேயே போய் உட்காந்துக்கோ. அதுதான் அதுதான். உட்காரு. இல்லை நான் உட்காந்து அலோவ் பண்ணுவீங்களா? இங்கே உட்காரு. உட்காரு, தள்ளி உட்காரு. இவர் உட்காந்துருக்காரு. இவர் அவர் உட்காந்து அந்த அண்ணா இப்போ மனசில் ஒன்றும் இல்லைல்ல. அப்போ நீ பாடு உட்காரு. இவர் பக்கத்தில் உட்காந்தா எனக்கு டான்ஸ் ஆடணும் போல தோணுது. உள்ள கொஞ்சம் மடக்கி தட்டு. கொஞ்சம் உள்ள மடக்கி தட்டு. யாருன்னு அது? மைக்கேல் ஜாக்சன் ஸ்டெப்பெல்லாம் போட்டுட்டு இருக்கு. சொல்லிடு, சாரி சொல்லிடு. அண்ணா பிராங்க் தெரிஞ்ச பொண்ணு தான் அது. பிராங்க் வீடியோ. பொண்ணே இல்லை, நான் சும்மா ஒரு விளையாட்டுக்காக பண்ணுறது.